இந்த வீடியோவில் ஸ்டோன் செயின் இருக்குங்களே, இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன், மெஷின் த்ரெட்டு, நெடில். செயினை வந்து ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதில் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஒரு ½ hour காஞ்சதுக்கப்புறமும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா க்ளோ போடும்போது ஸ்டிச்சிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ க்ளோ இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். க்ளோ இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண வரல அப்படிங்கிறவங்க வந்து க்ளோ போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட் அடிலோடு எடுத்து ஒரு பேக் லாக் நாட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த செயின் ஸ்டிச்சில் ஸ்டெயினை ஸ்ட்ரைட் லைனில் வச்சுட்டு செயினுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக லாக் போட்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்டோனுக்கு நடுவில் போட்டு ஒரு லாக் போட்டு எடுத்தாச்சு. செயின் அப்பப்போ கொஞ்சம் நகர்ந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம க்ளோ போடாததுனால. அதை ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட்டு அதே ஸ்டோனில் வந்து இந்த சைட் செகண்ட் ஸ்டோன் வழியாக ஆப்போசிட் சைட் மறுபடியும் பக்கத்தில் சேம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனுக்கு நடுவில் வரணும். இது இன்னும் நம்ம க்ளோஸராக போடணும். அந்த செயின் வந்து நமக்கு போட்டதே தெரியக்கூடாது. இந்த ஸ்டிச்சஸோட த்ரெட் வந்து இந்த செயினில் போட்டது தெரியக்கூடாது. நம்ம வந்து நல்லா க்ளோஸாக போடணும். அதனால தான் அந்த த்ரெட்டு தெரியுங்கிறதுனால தான் நிறைய பேர் க்ளோ போட்டுறாங்க. ஆனால் அது வந்து சீக்கிரமாக வந்துடுது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் இந்த சைடு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பக்கத்தில் இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவோடி இந்த சைடு வந்துக்கணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இங்கே ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் பாருங்கள். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக செயின் நிற்கும். த்ரெட்டு சேம் கலர், எங்கள் ப்ளவுஸ் என்ன கலரோ சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு மோஸ்ட்லி வெளியே தெரியாது. ஸ்டிச் பண்ணிவிட்டு நமக்கு செயின் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது போதும்னா நம்ம இந்த இடத்துல ஒரு எண்ட் நாட் போட்டு இந்த செயின் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு க்ளூனால் வர அந்த ஒரு மாதிரி வெளியே தெரியுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அதே கலர் த்ரெட்டில் போடும்போது த்ரெட்டும் வெளியே தெரியாது. இது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். என்னோட இதில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.